ஹாய் ஆல், வெல்கம் டு ஈஸி குக்கிங் வித் ப்ரீத்தி. இன்றைக்கி எங்கள் ஆச்சி ஸ்டைலில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட ஒரு தக்காளி பழத்தை அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. அது கூட 2லேருந்து 3 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கை போட்டு கரைச்சிக்கோங்க. இதை நல்லா கரைக்கும் போது அந்த தக்காளி பச்சை மிளகாவில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் அந்த குழம்புல இறங்கிடும். அது குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். இப்படி தான் பாரம்பரியமாக செய்வாங்க மீன் குழம்பு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இது ரெண்டும் தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே கொடுக்க போகுது. எல்லாருமே கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிப்பாங்க, ஆனால் நாங்கள் சோம்பு வெந்தயம் போட்டு தான் தாளிப்போம். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இது கூட 2-3 பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கோங்க. இப்போது ஒரு தக்காளியை நறுக்கி அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கணும். இது வதங்குற நேரத்தில் ஒரு 1/4 மூடி தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான மசாலா நல்லா வதங்கிட்டுருக்கு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த குழம்பு கரைசலை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதிலேயே சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா குழம்பு சேர்ந்து சுண்டி வரணுங்க. 10 நிமிஷம் கொதிக்கணும்லாம் சொல்ல மாட்டேன், நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ குழம்பு நல்லா சுண்டி வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டி வந்திருக்கு குழம்பு. இதில் நல்லா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவின மீன், இன்றைக்கி நான் கொடுவா மீன் எடுத்திருக்கேன். அந்த மீனை இது கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு மீன் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க. ஒரு கொதி வந்த உடனேவே நல்லா சுற்றி கொதிக்கும் போதே குழம்பு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் மீன் உடஞ்சிரும். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது குழம்பு. அப்படியே ஆஃப் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. ஒரு சிம்பிளான எங்கள் ஆச்சி ஸ்டைலில் சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி. எல்லோரும் ஹாப்பியாக சமைங்க, ஹாப்பியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.